இது பிக் பாஸோட டே 85 இல்ல 5 அப்படின்றது சத்தியமா தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 3/4 கிணறுக்கு மேல தாண்டியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல டிக்கெட் டு ஃபினாலே ஓடுறது மட்டும் தான் ஹைலைட்டடா இருக்கும். ஆனா இப்பதான் சூடு பிடிக்கிற மாதிரி பழைய மேட்டர்லாம் எடுத்து மறுபடியும் மைக்ரோவேவ் அவன்ல வச்சு சூடு பண்றன்ற பேர்ல கருக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு வரிசையா பார்க்கலாமா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கமருதீன் போய் சாண்ட்ரா கிட்ட, அக்கா இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குற ஒரு பையன் கிட்ட பேட் டச் அப்படின்னு சொன்னா எப்படிக்கா இருக்கும்? டேய் அதான் முடிஞ்சு போச்சேடா, விட்டு தொலையண்டா, அது எப்படிக்கா விட முடியும்? மறுபடியும் நேத்து கூட சொன்னாக்கா, யப்பா எனக்கு தெரியாது நீங்க என்ன பேசுறீங்கன்னு. அவ்வளவு பிரச்சனை உனக்கு இருக்குன்னா அந்த கோர்ட் டாஸ்க்ல சொல்ல வேண்டியது தானே, இதை வச்சு ஒரு கேஸ் போட வேண்டியது தானே. அக்கா இத போய் எப்படி கேஸ் போட முடியும்? சந்தி சிரிச்சிராது. இப்போ மட்டும் சிரிக்கலையாக்கும். அத உடுக்கா, அவ மோசமான செல்ஃபிஷ்கா, அத காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் இந்த மேட்டர் எடுத்தேன். எனக்கு க்ளோஷர் வேணும்க்கா. சோ கேமரா முன்னாடி உட்கார வச்சு ஒரு வழியா நான் சொன்னது தப்புதான்ற அளவுக்கு பேசி அவள்கிட்ட இருந்து க்ளோஷர் வாங்கிட்டேன். இப்ப ரெக்கார்டும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதர பழசான ஒரு பிரச்சனை இது. அத மறுபடியும் நோண்டி 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 நேத்து எபிசோட்ல கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பேசிட்டார் இவரு. என்ன பகச்சிட்டல நீ, உன்னை விடவே மாட்டேன், அந்த மேட்டரையே எடுத்து உன்னை எப்படி காலி பண்றேன் பார் அப்படின்னு நினைச்சு இந்த பீஸ் ஒன்னு பண்ணுது. இதுல ஃபர்ஸ்ட் பெருசா பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு கேட்டா இவர்தான். அது தெரியாம அந்த பீஸா போட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் தலையிலேயே மண்ணை வாரி வாரி போட்டுக்குது இந்த பீஸ். அவனுக்கு வடிகட்டின முட்டாள்னா நீ வடிகட்டாத முட்டாள். ஏன்னா மக்களே மறக்கணும்னு நினைச்சா கூட அதை மறந்துடாதீங்க. இப்படி ஒரு மேட்டர் இருக்கு, நான் பேட் டச் பண்ணிருக்கேன்னு அவ சொல்றா அப்படின்றத திரும்ப திரும்ப சொன்னா குறைஞ்சது ஒரு 100ல 40% ஆஃப் மக்களுக்காவது இது தப்பா போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் கொஞ்சம் கூட யோசிக்காம மறுபடியும் செத்த பணத்தை நோண்டி நோண்டி நான் ஒன்னதான் கொல்லுவேன் அப்படின்னு கொண்டுட்டு இருக்குது இந்த பீஸ். எத்தனை தடவைடா? அடுத்தபடியாக நம்ம கிரையிங் ஸ்டார், அவங்க வீட்ல இருந்து வந்து எத்தனை தடவை நீ அழாத அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது. அழுகை என் உரிமை, அழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. இப்ப பாரு எப்படி அழறேன்னு அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தனியா கேமரா முன்னாடி காலங்காத்தாலே வந்து நின்னுகிட்டு இந்த வீட்ல கனியும் இல்ல அமித்தும் இல்ல, நல்லவங்க 2 பேருமே போயிட்டாங்க, பிரிச்சு ஓடி இருக்கு வீடு. வியானாவும் தான் இல்ல, அதுவும் வருத்தம் தான். பட் கனி எங்க போனாங்க? அவங்களாம் டாப் 5 டைட்டில் லெவலுக்கு யோசிச்சு வச்சேன் தெரியுமா? அப்பேற்பட்ட கனிக்கே ஓட்டு போடலன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. முட்டி வழியோட போய் விளையாடுவாங்க கனி, எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கும். இதெல்லாம் அநியாயம் எல்லாமே தப்பா இருக்குமா? ஒருத்தனால லோகத்தை திருத்த முடியாதுடா, லோகத்தோட ஒட்டி வாழ பழகிக்க சொல்றேங்க. நியாயமா பேசாதவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. நியாயமா பேசுற அமித்து கனியெல்லாம் அமுச்சு விட்டீங்க. நான் வேற ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவங்கள. இப்ப எந்திரிச்சு பார்த்தா காலைல அவங்க இங்க இல்ல. ஏங்க இப்போ தப்ப உணர்ந்து சாரி கேட்கறதுக்கும் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பொறுமையா பேசுறதும் அவ்வளவு பெரிய தப்பா? மதிப்பு இல்லையா? மரியாதை இல்லையா? என்னவோ போங்க அப்படின்னு நம்மளதான் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன டேய் ஓட்டு போடுறவங்களா? அமித்து கனி எனக்கெல்லாம் ஓட்டு போடாம கம்ரு, பார்வதி, வினோத், திவ்யா, சாண்ட்ராவெல்லாம் உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. அவங்கெல்லாம் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? கணிக்கே இந்த நிலைமைன்னா என்ன மாதிரி ஒரு நல்லவனையும் சீக்கிரம் வெளில தள்ளுவீங்கல்ல அப்படின்ற லெவலுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. சோ என்ன பண்ணலாம்னா வாரம் நம்ம ஓட் போடுறோம் பாத்தீங்களா, அதை இனிமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தலைவர் கையிலே கொடுத்துருங்க. அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம் யார் வீட்டுக்குள்ள இருக்கணும் யாரெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு. சோ அதன்படி டாப் 5ல 5 பேர் வந்து நிப்பாங்க. அதெல்லாம் யார் தெரியுமா? விக்ரம், கனி, அமித், வியானா மற்றும் சபரி. இவங்க 5 பேரும் நின்னுகிட்டு சீசன் 4ல வந்தாங்களே அன்பு கேங், நாங்க தான்டா ரியல் அன்பு கேங் அப்படின்னு ஒரு கோப்பையா 5 பேரும் புடிச்சிட்டு இருப்பீங்க. அப்படிதானே? 5 பேர் ஒரே டீமா தான் இருப்பான். பாக்குறவங்களே எங்களை பஞ்சவண்டவன் தான் கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம விக்ரம் பகையை தீத்துக்கணும் அப்படின்றதுக்காக காலங்காத்தாலே ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றாரு. திவ்யா இன்னைக்கு பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் முடியாது, நீங்க யாரு என்ன பேசணும்னு சொல்றதுக்கு? நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பேச வைக்கிறேன், எப்படி பேசுறீங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு போறாரு. அப்ப சாண்ட்ரா கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஏங்க நான் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டேன், ஆனால் நான் தான் பேசணும்னா இவருக்கு கனி போன ஃப்ரஸ்ட்ரேஷன் அதை என்கிட்ட காமிக்கிறாரு. அவர் சொன்னாரா உன்ட்ட? அவர் தங்கச்சி சுபிக்ஷா அதான் சொல்லிச்சேன். ஓ அப்படியா? சாண்ட்ரோ ஒண்ணுமே இல்லாத மேட்டரை பெருசாக்கி இவர் அக்ரெசிவ் ஆகி புதுசா ஒன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுமா? இது வரைக்கும் வந்த வாரங்கள்ல எத்தனையோ தடவை பேசணும்னு சொல்லிருக்காங்க. நான் லிவிங் ஏரியாலாம் உட்காராம இருந்திருக்கேனா, பட் இப்ப முடியாது. சனிக்கிழமை வந்து ஃபயர் சேதுபதி ஃபயர் விட்டாலும் சரி டயர் விட்டாலும் சரி அதை நான் வாங்கிக்கிறேன். என்ன ஃபோர்ஸ் பண்றதுக்கு இவர் யாரு அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்க. நீ வருத்தப்படாத செல்லம். நோ 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 வேணாம், ஃபீல் பண்ணாத. இந்த மேட்டர் அப்படியே எடுத்துன்னு போய் பாரு கிட்ட சொல்றாங்க சாண்ட்ரோ. சொல்லி முடிச்சுட்டு திவ்யா கேட்கறது கரெக்ட் தானே, அது எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும்? இழுத்து வச்சா பேச முடியும் அப்படின்னு இவங்க கேட்க பாருவோம் ஆமா இவங்க 2 பேர் பிரச்சனை, இவங்க 2 பேரோடது. அதை விட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சு பேசிக்கிட்டேன் எங்களையும் போட்டு டார்ச்சர் பண்ணோம். இவரோட பர்ஃபார்மன்ஸ் இப்படிதான் காட்டுவாரு. அதை விடு பாரு, சுபிக்ஷா போய் சொல்லியிருக்கலாம் கனி போன ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படின்னு. இவருக்கு மட்டும் கனி போனா ஃப்ரஸ்ட்ரேஷன், என் புருஷன் போனான்னு சொல்லி நான் அழுதா அது டிராமாவா?
உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அவன் கடக்கறான் சாண்ட்ரோ. இவன் ஒண்ணு பண்ணுவான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு போட்டுப்பான் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த மேட்டரை பத்தி நேத்து தேவையான அளவுக்கு அலசியாச்சு. இருந்தாலும் இதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒண்ணு பண்றாரு இவரு. அது பின்னாடி வர்ற ஒரு சில சம்பவங்கள்ல நமக்கு கிடைச்சிருச்சு க்ளோஷர். இருந்தாலும் இதுல ஒண்ணு புதுசா ஆட் ஆயிருக்கு. அதை நோட் பண்ணீங்களா? இல்லையே. எதுக்கு இவ்ளோ கடுப்பா வராரு? அவ்வளவு ஒண்ணும் கிடையாது அங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா இப்ப சுபிக்ஷா சொல்லிதான் தெரியுது கனி போன கடுப்புல தான் தலைவர் இந்த கத்து கத்திட்டு இருக்காரு அப்படின்னு. இதுல சுபிக்ஷா ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க அப்படின்றது இன்னொரு விஷயம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்த சம்பவத்துல சொன்ன மாதிரி இதுங்கெல்லாம் உள்ள இருக்கு, என் கனி வெளியே போகுது, அது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற கடுப்பு அவருக்கும் இருக்கதானங்க செய்யும். அதனால கொஞ்சம் கொப்பளிச்சிட்டாரு. பாவம் ரொம்ப சூடா இருப்பாரு. சோ கொஞ்சம் பாவப்பட்டு அவர் சூட்டை தணிக்கிறதுக்கும் கண்ணீர்லயே தண்ணி நிறைய போயிடுச்சு, அதை திரும்ப கொண்டு வரதுக்கும் இந்த இளநீ கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறீங்களா ப்ளீஸ் பா. அடுத்து போன சீசன்ல வச்ச மாதிரியே இப்போ ஒரு டாஸ்க். அது என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள யாரு பிஆர் செட் பண்ணி வச்சு இத்தனை நாள் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்கன்றத தெள்ள தெளிவா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கோத்து விட்டாரு. இதுல முக்கியமானது மட்டும் பாப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கம்ரு, விக்கல்ஸ் விக்ரம், அரோரா மற்றும் என் டார்லிங் விஜய் பார்வதி 3 பேருமே செட் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா இவங்க 3 பேருமே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற ஒன்ன போட்டாரு. அடுத்து வந்த விக்ரம், அரோராக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்ரு சொன்ன அதே பாயிண்ட அரோராக்கு வலிக்காத மாதிரி பணிவா பவ்யமா பக்குவமா சொன்னாரு. நீ பொய்ய சொன்னாலும் ரசிக்கிறாளுங்க, உண்மையை சொன்னாலும் ரசிக்கிறாளுங்க. அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. அதுக்கப்புறம் பாரு பேரை சொன்னாரு. அதுல அநியாயத்துக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாரா. எங்க அநியாயம்னு எங்க சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருப்பீங்களா? இங்க பாருங்க பாரு, நீங்க என்ன பத்தி பேசணும்னா பேசிட்டு போங்க, நான் பேசுறப்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே 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 ப்ளீஸ் ப்ரொசீட். அடுத்தபடியா திவ்யா. ஏன்னா அவங்க அநியாயத்துக்கு எல்லா ஆர்கியூமெண்ட்டும் சுத்தி விடுறாங்க. அப்பேற்பட்டதை கட் பண்ணி போட்டாதான் அதோட லாஜிக்கே மக்களுக்கு புரியும். அதனால கட் பண்ணி போடுறதுக்குன்னு ஒரு டீமை கண்டிப்பா இவங்க செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதுதான் மக்களுக்கு புரிஞ்சு மக்களும் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பெருசா வலிக்காத மாதிரி சொல்லிட்டாரு. அதுல ஒரு பக்கம் திவ்யா மேல வன்மம் இருந்தாலும் சொன்ன விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஒத்து போற மாதிரி தான் இருக்கு. அரோரா செட் பண்ணிருக்கான்னு தெரியாது, ஆனா பாருவும் சரி திவ்யாவும் சரி கண்டிப்பா செட் பண்ணிருக்காங்க அப்படின்றது 200% கன்ஃபார்ம். என்ன உளறற சார்? விஷயம் கன்ஃபர்ம்டு, டாப் சீக்ரெட். இப்போ நம்ம சாண்ட்ரா பாயிண்ட்டுக்காக பர்ஃபெக்ட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் எடுத்து கொடுக்க அம்முடி ப்ரூஃபோட யார் யாரெல்லாம் பிஆர் செட் பண்ணி வச்சிருக்காங்கன்றத சொல்லிட்டு வந்துட்டாங்க. அது என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள நாங்க வரப்போறதுக்கு முன்னாடி எங்களோட ப்ரோமோ வந்துருச்சு. அதை பார்த்த பிஆர் டீம்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நாங்க பண்றோம், ஆனா அதுக்கு இம்புட் அமௌண்ட் ஆகும் ஓகேவா அப்படின்னு கேட்ட 2 டீம் இருக்காங்க. அதுல ஒன்னு சபரியோட பிஆர், இன்னொன்னு கம்ருதீனோட பிஆர். பட் எங்களால அவ்வளவு காசு கொடுக்க முடியாது அப்படின்றதுனால முடியாதுன்னு சொல்லிட்டோம். இந்த நாட்டுல நடக்கிற எல்லா அநியாயத்துக்கும் முதல் சாட்சி யார் தெரியுமா? இவர்தான். ஆனா அதே பிஆர் டீம் மறுபடியும் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. என்னன்னு சொல்லி தெரியுமா? எங்க உங்க கூட வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டா போற ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் எங்களை பிஆர் பண்ண சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. சோ அமித் கிட்ட போய் கேட்டப்போ சத்தியமா நான் பண்ணலைங்க, என்கிட்ட அவ்வளவு காசெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ நானும் பிரஜனும் பண்ணல. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது யாரு? திவ்யா. சோ அவளுக்கு பிஆர் இருக்கு அப்படின்னு நச்சுன்னு சொல்லி விட்டு திவ்யாவை மாட்டி விட்டு அசால்ட்டா போய் பக்கத்துல உட்காந்துக்கிட்டாங்க. நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. இதுல பாதிக்கப்பட்டது திவ்யா மட்டும் கிடையாது, அந்த பிஆர் டீமும் தான். கம்ரு வச்சிருக்காருன்றது ஓரளவு கன்ஃபார்ம் தான். நமக்கு ஒரு சில நியூஸ்லாம் வந்துச்சு. ஆனா சபரியும் வச்சிருக்காரு அப்படின்றது தான் இங்க ஒரு பயங்கரமான ஆச்சரியம். பட் அதெல்லாம் விடுங்க, இதான் சாக்குன்னு அப்படியே சைலண்டா நான் பிஆர் வைக்கல அப்படின்னு சொல்லி கோத்து விட்டு போயிட்டீங்க பாத்தீங்களா? ஓ நீ வேற மாதிரிக்கா, உனக்கெல்லாம் எதுக்கு பிஆர்? எதை எங்க கோத்து விட்டா கரெக்டா இருக்கும்ன்றது அரோராக்கு அடுத்தபடியா உனக்கு தான்க்கா கரெக்டா தெரியுது. இவரை நம்பாதீங்க, இவன் சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய நடிகர். அடுத்து நம்ம பாரு வந்து விக்ரம் பேரையும் கம்ரு பேரையும் சொன்னாங்க. அடுத்து வந்த திவ்யா பாரு பேரை சொன்னாங்க. அடுத்து வந்த நம்ம வினோத், ரசிகர்களுக்கு வணக்கம். வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்லைன்னு தான் நான் இங்க வந்தேன். காஷ்மீர்ல அடிப்பட்ட ஒரு குழந்தைக்காக நான் பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் நான் யாருன்றது ஒரு சிலருக்கு தெரியும். பிஆர்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னே தெரியாது. சோ நான் செட்லாம் பண்ணலப்பா. ஆனா இந்த சுபிக்ஷா இருக்க எப்ப பார்த்தாலும் கடல் ராணி நானு, மீனவ பெண் நான் அப்படின்றதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி 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 அந்த மக்கள்லாம் இவளுக்கு ஓட்டு போடுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுறதுன்னு சொல்லி ஒரு அடி அடிச்சு விட்டு போயிட்டாரு. கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா. பட் அதை ஒத்துக்கிற மனசுலனாலும் அவர் சொன்னது 100க்கு 100 நெசம். ஏன்னா இவங்களை விட நல்லா ஆடுற பிளேயர்ஸ் நிறைய பேர் போயிட்டாங்க இவங்களுக்கு முன்னாடியே. ஆனா அம்மனி டாஸ்க் தவிர்த்து பெருசா எதிரி இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ 13வது வாரம் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் இதுவாக தான் இருக்கும் அப்படின்றது நல்லாவே புரியுது. இப்போ நம்ம கம்ருவோட ரீஎன்ட்ரி அது எதுக்காகனா, சாண்ட்ரா கம்ரு பேரை சொல்லி விட்டு போயிட்டாங்கல்ல, இவரோட பிஆர் டீம் என்ன அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லி அதுக்கான கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கார் தலைவர். ஐயோ
மீண்டும் மீண்டுமா? சோ தலைவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க என் டீம் போய் இவங்களை அப்ரோச் பண்ணுச்சுன்னு சொல்றாங்களே, அதுக்காக இவங்க வைக்கலன்னு ஆகுமா? எனக்கு ஃபேன்ஸ்னு ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க ஏதாவது சும்மா ஏதாவது பேசியிருப்பாங்க, அத போய் பிஆர் கிஆர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 2 lakhs செலவு பண்ணிருக்கேன் காஸ்டியூமுக்கு, அவ்வளவுதான். அத மிஞ்சி என்கிட்ட காசுலாம் கிடையாதுங்க. மிஞ்சி போனா என் மச்சான் எனக்கு ஓட்டு போடுவான், ஏதாவது வீடியோ போடுவான், அவ்வளவுதான். எனக்கெல்லாம் பிஆர் கிடையாது அப்படின்றத பதிவு பண்ணார். இத ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பாரு, டேய் மகனே, என்ன பகச்சிட்டல, வரேன்டா. இப்பையில இருந்து ஆரம்பிச்சு உனக்கு ஒவ்வொரு அடியும் மரண அடி. பழைய பாருவை பார்க்க தானே போற, நடுவுல ஏதோ லவ்ன்றதுனால லாக் ஆயிருந்தேன், இப்பதான் அது இல்லன்னு ஆயிடுச்சு. இப்ப பாரு மோடு ஆண்ட்ரா. எனக்கு எப்படி இருந்திருக்கும், என்ன தூக்கி எறிஞ்சல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி வந்து, என்கிட்ட காசு இல்ல பணம் இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஆமா அம்மா இல்ல அப்பா இல்ல, நீங்க குடுக்குறீங்களா? நீங்க அப்படியே சிரிச்சு ஏமாத்தாதீங்க. நான் ஒன்னும் அப்படிலாம் பண்ணல உன்ன மாதிரி. நீ கூட தான் மதுரை மதுரைன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்குற, இப்ப இவர்கிட்ட காசு இல்லன்னு சொல்லி எங்கிட்ட தான் காசு இருக்கு அப்படின்னு கிரியேட் பண்றாரா அப்படின்னு முதல் முறையாக கம்ருக்கு அகைன்ஸ்டா அம்மனி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அம்மனி கூட போற ராக்கெட் எல்லாமே கம்ருவை நோக்கி போய் குத்த போது, அது எங்க குத்துது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கப்ப ஜெயிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் ஒன்ன போடுறேன். பட் இத பார்த்த கம்ரு சும்மா இருப்பாரா? நீ நேத்தி பெஞ்ச ரெயின்ல புதுசா முளைச்ச மஷ்ரூம், ஆனா நான் பிறப்பிலேயே மஷ்ரூம், இப்ப பாரு அப்படின்னு எடுத்துன்னு வந்தாரு பேட் டச் மேட்டரை. நீங்க பேட் டச் பண்ணவங்களே லவ் பண்ணவங்க தானே, ஏதாவது வாயில வந்துரும், வேணாம் மூட்டு போயிரு, நீ மூட்டு இரு வாய, நீ மூடு நீ மூடு நீ மூடு நீ மூடு அப்படின்னு மாறி மாறி மூட சொன்னாங்க. கட்சியில 2 பேருமே மூடல வாய. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஆனா அடுத்த விஷயத்த சொல்ல போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இப்போ பேட் டச்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்த பத்தி பேச போறாங்க. ஆனா இப்படி பேசுற இவங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் கூட கிடையாது, ஜஸ்ட் 2-3 டேஸ்க்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில இருக்கிற ஒரு கவுச்சில உட்காந்துக்கிட்டு பார்க்கவே சகிக்க முடியாத அளவுக்கு ஒண்ணு பண்ணாங்க. அது கேஷுவலா பண்ற மாதிரி தான் இவங்க பண்றாங்க, பட் அதை பாக்குறதுக்கு அப்ரப்டா தெரியுது இவர் எங்க கை வைக்கிறாரு, அதை அவங்க எப்படி அலோவ் பண்றாங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துட்டு வெக்கமே இல்லாம ஒரு பேட் டச் மேட்டர் எடுத்து இவ்வளவு லென்த்தா பேசி பேட் டச்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கும் தெரிய வைக்கிற அளவுக்கு ரொம்ப வல்கரா பண்ணிட்டு இருக்காங்க. சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனது ஒரு கேவலமான குடும்பம். அத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி சுபிக்ஷா வந்து வினோத்துக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்க போறேன்னு சொல்லி, இங்க பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள மீனவ பொண்ணு நீ மட்டும் வரல, நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ சும்மா சும்மா அதை சொல்லாதன்னு சொன்னீங்களே, அவங்க யாரு சொல்லுங்க? நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, பட் வந்திருக்காங்க. அதான் யாரு எனக்கு தெரியும், வந்திருக்காங்க. சரி வந்ததாவே இருக்கட்டும், எனக்கு சப்போர்ட் பண்ற அந்த மீனவ மக்களுக்கு நன்றி அப்படின்ற பதிவை வச்சுட்டு போயிட்டாங்க. இதுல இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மேட்டரை பத்தி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ, நடுவுல பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிறதுக்காக நான் வரேன்னு சொல்லி விக்ரம் வந்தாரு. ஏன்னா பிராதி யார் மேல? சுபிக்ஷா மேல. அப்ப தலைவர் கம்பு சுத்துறதுக்கு வரலன்னா எப்படி? அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? சோ வந்தாரு, வந்து பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பாரு அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ராவா சொல்லாத ஒரு பாயிண்ட வச்சு வினோத் அடிக்கிறாரு. அது என்னன்னா, வினோத் வந்து சுபிக்ஷாவை சொன்னாராம், நீ அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி. இத சுபிக்ஷாவே இல்லன்னு சொல்றாங்க, ஆனா தலைவர் ஆமா நீ சொன்ன அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்றாரு. சோ இத போய் வினோத் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒன்னு சொருவிட்டு போற பத்தியா அப்படின்னு கேட்க, ஐயா எனக்கு என்னமோ அப்படி சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சு, தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. வணக்கம் போல் நீங்க மன்னிச்சிருங்க சார். அது எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னுவியா அப்படின்னு அங்கேயே போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிஜமா ஆரம்பத்துல இந்த பீஸ் பண்றதெல்லாம் பாக்குறப்போ பரவாயில்ல, பாயிண்ட் புடிச்சு கரெக்டா பேசுது, யாரு மேலயும் வன்மம் இல்லாம தன்னோட கேம் கரெக்டா ஆடுறாரு இவரே அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நாள் ஆக 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 தலைவரோட ரியல் ஃபேஸ் புத்துல இருந்து பாம்பு ஸ்லோவா எட்டி பாக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சுக்கிருந்தேன், நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. இப்ப இந்த கம்ரு பைப்புல மறுபடியும் வந்து எட்ரா அந்த பேட் டச்ச அப்படின்னு மறுபடியும் எடுத்து பார்வோ போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாரு. அப்படியா, இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன், நானும் பேசுறேன், பட் நீ பேசி முடி அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன சொன்னாரு, அந்த பேட் டச் எப்படி உருவாச்சு, எப்படி பெருசாச்சு, எப்படி செத்து போச்சு அப்படின்றத ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், இப்படி மக்களையும் சரி கடவுளையும் சரி பெத்தவங்களையும் சரி யாருக்கும் பயப்படாத ஒரு கேவலமான கேரக்டர் தான் இந்த பாரு. ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்ல, எப்படி என்ன கேவலமானவன் சொல்லலாம், எப்படி என் பேரண்ட்ஸ் இருக்கலாம்? 2 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பாவை இழுத்த, சரி சாரி அதை சொல்ற கூடாது, நான் வெளியே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறனோ என்னவோ பண்றேன், இதெல்லாம் பேசிட்டேன். பட் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் பேட் டச்னு சொல்லி குத்துறா அப்படின்னா, டேய் நிறுத்துறா, அதான் பேசியாச்சுல முடிச்சாச்சுல, உங்க 2 பேருக்குள்ள ஒண்ணு இருந்துச்சு, அப்புறமும் எதுக்கு அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுற, நீ என்ன வேணா பேசுவ, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு கேன கிடையாது அப்படின்னு 4 திட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் தலைவர் அடங்கினாரு. அந்த இடத்துல வினோத்தை பாக்குறப்ப பெருமையா இருந்துச்சு. அதுல பெரும் படுறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. இதே மாதிரி தனியா ஆடி இவரோட பாயிண்ட தனித்துவமா எடுத்து வச்சாரு அப்படின்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா கமருதீனோட சேர்ந்து தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ற தப்ப கூட இத்தனை நாள் தட்டி கேட்காம இருந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு அவர் கூடவே ஒரு சில நேரத்தெல்லாம் சுத்துறதெல்லாம் பாக்குறப்போ எங்க பேரை கெடுத்துக்க போறாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நேத்து இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பரவாயில்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, கம்மிங் பேக் டு கமருக்கட்டு. இப்ப ஐயா
டிஆருக்கு பாரு அடிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் அந்த பேட் டச் அப்படின்ற வார்த்தை தான். பட் அதை மட்டும் சொல்லாம கேவலமானவ, மக்களுக்கு கடவுளுக்கு அப்பா அம்மாக்கு பயப்படாதவ, அப்படி இப்படின்னு எங்கெங்கயோ வண்டி ஓடுது. அண்ட் புதுசா நான் ஒரு ட்ராமா உள்ள இருந்தேன் அப்படின்னு வேற சொல்றாரு. இதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன்னு மறுபடியும் பாரு வந்து அவங்க தரப்பு வாதத்தை ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க. ஏமா சனிக்கிழமை ஒருத்தரை போட்டு அருன்னு அறுத்தீங்களே நீங்க 2 பேரும், அவர் கேட்கலன்னு எங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்களே, தயவு செஞ்சு 2 பேரும் போய் மூளையிலே முட்டிட்டு என்ன வேணா பண்ணீங்க, எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுங்க ரெண்டும் பண்றதெல்லாம் பாக்குறப்போ. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. இதுல அரோரா வேற நான் சப்போர்ட் பண்றேன்னு குறுக்க வந்து இருக்கிற பிரச்சனையை ஏத்தி விடுற மாதிரி பழைய மேட்டரை புடிச்சு மறுபடியும் கிண்டி விடுறாங்க. இது ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் விஷயம். அதை பத்தி பேசணும்னா இன்னும் லென்த்தா போவோம். சோ இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வேணாமா, இதை இங்கிருந்தே தூக்குனாதான் நம்மளோட ஒட்டிக்கிட்டே வரும். ஃபைனலி இது எப்படிதான் முடிஞ்சு அப்படின்னு கேட்டா, சாண்ட்ரா வந்தாங்க. எனக்கே தெரியும் இந்த விஷயத்துல 1000 தடவை சாரி கேட்டா, இதுக்கு மேல என்ன வேணும், ஆனா எதுக்கு திரும்ப திரும்ப நோன்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் சரி இதோட முடிக்கிறேன் அப்படின்னு தலைவர் என்ன பண்ணாரு, ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் அவலாஞ்சி, சாக்லேட் ஃபேக்டரி, நிலா, மலை அப்படின்னு ஆரம்பிக்க, இந்த பக்கம் இந்த அம்மா கத்தி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் மறுபடியும் அதையே சொல்றான்டா அப்படின்னு எல்லாரும் சுத்தி கன்வின்ஸ் பண்ண போனாங்களா. டேய் என்னடா அவளை போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பேசுறது கேளுங்கடா அப்படின்னு கூப்பிட்டு இவரோட பாயிண்ட் எடுத்து வைக்க வந்தாலும் எல்லாரும் பாருவியை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒண்ணு எழுதா உடனே போயிருவீங்களா, நான் பேசுறத கேளுங்கடா அப்படின்னு கண்ணா பின்னாடி புடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. யார் அங்க காலங்காத்தால எருமை மாடு மாதிரி கத்துறது? இவர்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா விக்ரம்ஸ் வந்து எப்பா அன்னைக்கு ஏதோ தெரியாம புத்தி கேட்டு போய் பேட் டச்னு சொல்லிட்டானா, அதுக்கு மன்னிப்பு கேக்குறானா, இதோட விட்டுருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பீஸ் விட்டுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் நானும் தான் முட்டாள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் பேலன்ஸ் 20 நாள் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் எத்தனை பேட் டச் வருதுன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. இப்ப கேர்ள்ஸ் எல்லாரும் சுத்தி உட்காந்துக்கிட்டு பாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தலைவர் நிறைய வார்த்தையை விட்டாரு விக்ரம் விட்ட மாதிரி. சோ எல்லா கேர்ள்ஸும் பாருக்கு சப்போர்ட் பண்ண லைட்டா அள்ளு விட்டுருச்சு. ஐயோ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ, சரி சாஷ்டாங்கமா ஊந்துற வேண்டியதுதான் அப்படின்னு பாரு கிட்ட தனியா கூப்பிட்டு, சாரி நான் அப்படி பேசிருக்க கூடாது மன்னிச்சு அப்படின்னு கேட்க, இத பத்தி பேச தேவையில்ல விட்டுருங்க அப்படின்னு பாருவோட சேர்ந்து சாண்ட்ராவும் சொல்லி அங்க இருந்து அமுச்சு விட்டாங்க. இதுக்கு முடிவு கட்டுறதுக்கு நம்ம விஜய் சேதுபதியால மட்டும்தான் முடியும். ஆனா அவரு இதுக்குள்ள நான் வரமாட்டேன், அடிச்சிட்டோம் அப்படினு போயிட்டாரு. 2 ரவுடிங்கள மோத விட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்குறீங்க. பட்ட பகல்ல 10 பேர் தலைய வெட்டிட்டு வர ரவுடிய கூட நிப்பாட்டி வச்சு பேசுவேன். இவங்ககிட்ட போய் என்னால பேச முடியாது, நீ முடிஞ்சா தப்பிச்சுக்க. ஒருவேளை அவர் வந்து இதுக்கு கரெக்டான க்ளோஷர் கொடுத்து இனிமே இத பத்தி பேசுனீங்க நான் பயங்கரமா கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொன்னா நிறுத்தறதுக்கு சான்ஸ் இருக்குது. யாருக்கு தெரியும், இனிமே எவனாவது துஷார் போனதுக்கு அரோரா தான் காரணம்னு சொன்னீங்க கடுப்பாயிருவேன் அப்படின்னு கூட தான் சொன்னாரு. ஆனாலும் பேசாமலா இருக்காங்க. போன வாரம் வரைக்கும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அமிதாப் மாமா மீச வச்சு கண்ணாடி போட்டு வந்து கண்ணா பின்னாடி பேசினா கூட ஒருத்தனும் மதிக்க மாட்டாங்கப்பா. என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. இப்ப வினோத் போய் கமரு கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு, டேய் அதான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பெருசா பிரச்சனை பண்ணி சாரி எல்லாம் கேட்டு முடிச்சாச்சுல, அத அப்புறம் எதுக்கு நான் மறுபடியும் அதை தொடற அப்படின்னு கேட்க, டேய் நீ ஏன்டா துள்ற அப்படிங்கிறாரு. ஏன் துள்றானா, ஆமா நீ சாண்ட்ராவும் ஓவரா துள்றீங்க அப்படின்னு பேசுறத இங்க 2 பேரும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, யாரையோ பத்தி பேசுறதா நாங்க ஒட்டு கேட்க கூடாது, எங்களையே பத்தி பேசுறதா நாங்க ஏன் கேட்க கூடாது அப்படின்னுவாங்க. அதானமா பண்றீங்களே, அதுக்காக இவனை அனுப்பலாம்ல, இவனுக்கு என்ன ஒட்டு கேக்குறான் பாத்தியா. இப்ப இதுக்கு சொல்யூஷன் எங்க இருந்தா வந்துச்சு அப்படின்னா, பஞ்சாயத்து தலைவர் சபரி வந்து இனிமே அவனும் பேச மாட்டான், நீ இத பத்தி பேசக்கூடாது, முடிஞ்சா முடிஞ்சு நன்றி வணக்கம் சாரி அப்படின்னு முடிச்சாங்க. டியர் KS ரவிக்குமார் சார், நீங்க ஒருவேளை நாட்டாமை பார்ட் 2 எடுத்தீங்கன்னா எங்க தலைவர் சபரியை கூட்டு போய் நாட்டாமையா போடுங்க, படம் பிச்சிட்டு ஓடும். நடிக்கிறியடா, சூப்பர் செலக்ஷன் சார். வேற ஆள வர சொல்லு. இல்ல சார். அடுத்து பிக் பாஸ் என்ன சொன்னாரு, இது 13வது வாரம். சோ இனி அவங்க வேலை அவங்க பாத்துக்கணும். இந்த வீட்டுக்கு கேப்டன்லாம் கிடையாது. சோ இந்த வீட்டோட கடைசி கேப்டன் கமருதீன் தான். இப்போ நாமினேஷனுக்குள்ள போலாமா? ஓடியாங்க ஆளுக்கு 2 பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்க விக்ரம் வந்தாரு. என் கூடவா பேச மாட்டேன்னு சொன்ன திவ்யா, பேசுறத கேட்க மாட்டேன், இப்ப எப்படி கேட்க வைக்கிறேன் பாரு அடிக்கிறேன்ல உனக்கு ஆணி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அதுல தலைவர் என்ன சொன்னாருன்னா, திவ்யா வந்து நியாயத்துக்காக குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் செல்ஃபிஷா மட்டும் பேசுற ஒரு மிகப்பெரிய ஃப்ராட், ஒரு ஈகோ சென்ட்ரிக் மேனியாக் அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தையை சொல்றாரு. அது என்னன்னா, குஷி படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல ஜோதிகாவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு நம்ம தளபதி, அதாவது தான் தான் அப்படின்னு இருக்கிறவ ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அட அகமுடிச்ச கழுத something like that அப்படின்னு வரேன், அதுதான் திவ்யா அப்படின்னு சொல்றாரு. அதை விட ரொம்ப முக்கியமா ஒரு கருத்தை கூட ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு கோழை அப்படின்னு சொல்றது கேட்டு சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, பிரதர் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அப்படிதான் நான் பேசுவேன். இந்த வீட்டோட அடிப்படை உரிமை பேச்சு, அதை மாத்தணும்னு ட்ரை பண்றவங்கள்ட்ட இப்படிதான் பேசுவேன். ஏங்க லிவிங் ஏரியால இத்தனை பேர் முன்னாடி இப்படிலாம் சொல்ல கூடாதுங்க, பரவாயில்ல செருப்பால கூட அடி வாங்கிக்கிறேன்.
செருப்பால் அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. எதுக்கு வந்து அடிக்கடா? ஆக்கலாம் பாரு, போடுடா. 13 வாரம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி பேசணுமா அப்படின்னு வினோத்தும், டே மச்சான் நான் சொல்றத கொஞ்சம் கேளு, ஏய் என்ன பேச விடுங்க, தயவு செய்து என்ன பேச விட்டுருங்க அப்படின்னு நம்ம கிரையிங் ஸ்டார் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது பேசுறத கேட்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லி அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் ஒரு பக்கம் கொடுத்து ஒரு சில டீசென்ட்டான வேர்ட்ஸ்லயே சொல்லிருக்கலாம். அதை விட்டு நான் இந்த பொண்ணை போட்டு அடிக்கணும்னு நினைச்சேன், கடைசியில என் பொண்டாட்டி பெரிய இழுத்துட்டா இவன், அது மட்டும் இல்லாம நான் பேசுறது கூட கேட்கல, இதான் சான்ஸ், கிழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு வெறியில கண்ணா பின்னான்னு பேசுறாரு. ஆனா இதை திவ்யா கேஷுவலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பேசுடி பேசு, இதுக்கெல்லாம் வெளியில என்ன ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க, அவரை பேச விடுங்க அப்படின்னு கேஷுவலா கால் மேல கால் போட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த குண்டை என் கண்ணு முன்னாடி உங்களுக்கு போட்டு அந்த அடி அடிச்சானே சார். ஒரு விஷயம் தெரியுமா சார். அவன் அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்லை. எப்படி சார்? டெய்லி வாங்கினா எப்படி வலிக்கும்? ஏங்க நான் என் கருத்தை முன்வைக்கிறதுக்காக பேசுறேன், அதை கேட்காம வெளியே போறாங்க, அதை கேட்க மாட்டீங்க, என்ன கேக்குறீங்க, அசிங்கமா இருக்குங்க, என்ன பேச விட மாட்டாங்க, இஷ்டத்துக்கு அவங்க பேசுறாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. சோ அவங்க மேல வைக்கிற மாற்று கருத்து எதையுமே ஏத்துக்காம இத்தனை வாரம் அவங்க வந்ததெல்லாம் அயோக்கியத்தனம். எப்படி அயோக்கியத்தனம்? இதெல்லாம் பண்ணிட்டு உலகத்திலே நான் தான் நல்லவ, நியாயத்துக்காக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான முகமூடிய போட்டிருக்க ஒரு ஃப்ராட் அப்படிங்கிறாரு. தடை செய்யப்பட்ட வார்த்தை வாயில இருந்து வரக்கூடாது. கெட்ட வார்த்தை வந்துச்சா? பசங்களோட பேசி பழகிடுச்சு. இதை இவர் கரெக்டான வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நியாயமான ஒண்ணு அப்படின்னு சொல்லி மக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆஸ் அ ரிவ்யூவரா நான் சொல்றேன், பிஆர்ஏ செட் பண்ணாம உழைச்சு ஒவ்வொரு வாரமா தாண்டி போயிட்டு இருக்கிற பல பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ காசு கொடுத்து பிஆர் வேலை பார்க்க வச்சு அவங்களுக்கு ஓட் பண்ணி ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அது எங்க பதிவு பண்ணணுமோ பண்ணுவாங்க. அப்படி பதிவு பண்ற இடத்துலயும் போய் நியூட்ரல் ஆடியன்ஸையும் கண்ணா பின்னான்னு புடிச்சு திட்ட வைக்கிற ஒரு நெகட்டிவ் பிஆரையும் பாக்குறாங்க. இது திவ்யான்னு கிடையாது, பாரு சைட்லயும் பண்றாங்க, கமருதீன் சைட்லயும் பண்றாங்க. இவன் டீம்ல இந்த 4 பேர் மட்டும் தானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? சோ இத்தனை நாள் திவ்யா கடந்து வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு மெயின் ரீசன் பிஆரும் தான் அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஏன்னா விக்ரம் சொன்ன மாதிரி இவங்க என்ன பேசுறாங்கன்றதை கேட்க மாட்டாங்க, கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதை மட்டும் பதிவு பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்றது விக்ரம் சொல்ற ஒரு விஷயம். அது இருக்கிறதே இருக்கிற மாதிரி சொல்லிருக்கணும். அதை விட்டு ஈகோ சென்ட்ரிக் மேனியாக்கு, ஃப்ராடு, கோழை இப்படின்னு சொல்றதெல்லாம் கேமை தாண்டி இவர் பண்ற பர்சனல் அட்டாக். தயவு செய்து இதெல்லாம் திருத்திக்கிங்க தலைவரே, இல்லனா இத்தனை நாள் வாங்கி வச்ச பேரும் ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிரும். வாடினேன் வருந்தினேன் இனி திருந்தினேன் நாராயணா. அடுத்து வந்த பாரு கம்ரு பேரை சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி சாரி சொல்லியாச்சு, இருந்தாலும் பேட் டச்னு அதையே பேசிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃபீலிங்னு சொல்லி இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தானே என் கூட ஒண்ணு, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் பண்ணானா அப்படின்றது எனக்கு தெரியல, என் ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்கான், அதனால அவனை குத்துறேன் அப்படின்னு குத்துனாங்க. திரும்ப வந்த கம்ருவும் இந்த பீஸ குத்துனாரு. சோ மாறி மாறி குத்தி நான் தான் நம்பர் 1 அயோக்கியன், அப்ப நாங்களாம் யாரு, உனக்கும் மேல அப்படின்னு இதுங்க ரெண்டும் மாறி மாறி தான் வீட்டு குப்பை பக்கத்து வீட்டு குப்பை எல்லாத்தையும் எடுத்து மாறி மாறி தலைமையிலேயே கொட்டிக்குதுங்க. ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு, ஆனா 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்து வந்த நம்ம வினோத் சபரி சேஃப் கேம் ஆடுறான், இந்த சுபிக்ஷா மீனவ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதையே பேசிட்டு இருக்குது. இங்க எல்லாருமே சமம், எல்லாருமே ஒண்ணு, நான் இங்க இருந்து வந்திருக்கேன் அங்க இருந்து வந்திருக்கேன்னு சொல்லியே என்னத்தை சாதிக்க போறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கமா, சோ இந்த ஒரு ரீசனுக்காகவே உன்னை குத்துறேன், தப்பிக்கவா பாக்குறேன் அப்படின்னு ஒரு குமாங்குத்து குத்திட்டு போயிட்டாரு. அப்ப சுபிக்ஷாவை பாக்கணுமே, கோவம் மூக்குக்கு மேல வருது, இருந்தாலும் பெருசா காட்டாம கை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா கேஷுவல்டா. ஆனா இவர் சொல்லி முடிச்ச உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயே தெரிஞ்சு அவங்களும் எவ்வளவு காண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. கூட பிறந்த தம்பியே வந்து பண்ணாதன்னு சொன்னாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு வீக்கெண்ட்ல பீட் பாக்ஸ் எல்லாம் போட்டா இதுக்கு மேல என்னதான் பண்றது? நானாவது திருந்துறதாவது. லாஸ்டா வந்த திவ்யா விக்ரம் பேரை சொன்னாங்க. இவர் எப்பவுமே நான் தான் பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா தன்னை நாமினேட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 5 பேரை சுத்தி உட்கார வச்சு அவங்களோட ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாரு. இந்த வீட்டுல நியாயமா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, நேர்மையா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு, கத்துறவங்களுக்கு தான் மதிப்பு போல இருக்கு அப்படின்றத அவரே சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரி அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறிடுச்சு. சோ இதெல்லாம் எதுக்காக, வீட்டுல இப்படிலாம் பண்ணா ரொம்ப நாள் இருக்க முடியும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் பண்றாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. இதனால இந்த பீஸை குத்துறேன் அப்படின்னு சொல்லி குத்திட்டு போயிட்டாங்க. நல்லதானே சொல்லிக்கார இத வரவேறுங்க. பட் நீ என்னதான் மூச்சு விடாம பேசி என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாலும் எனக்கு வலிக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் சிரிச்சினே இருந்தாரு. சோ இந்த லிஸ்ட்ல யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 பேரும் வந்துட்டாங்க. சோ நம்மளோட கணிப்பின் படி சுபிக்ஷா அண்ட் சபரி போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, இல்ல சுபிக்ஷா அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் டபுள் எவிக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. யாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பொறுத்திருந்துப்பா. இப்ப டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னவென்றால் மேல 2 கையால அதை புடிச்சிட்டு கீழே 2 லெக்ஸால இது மேல நிக்கணும். யாரு லாங் லாஸ்டிங்கா நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்.
வின்னர். ஃபர்ஸ்ட் இறங்கினா 1 பாயிண்ட், ரெண்டாவது இறங்கினா 2 பாயிண்ட், கடைசியா இறங்கினா 9 பாயிண்ட். அதன்படி ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா அவுட், ரெண்டாவது விக்ரமும் அவுட், மூணாவதா வினோத் அவுட், நாலாவதா சபரி அவுட். அப்புறம் பாருவும் அவுட் ஆயிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற பீஸுங்களாம் நின்றுட்டு இருந்துச்சுங்க. அதுல யாரு வின் பண்றாங்க அப்படின்றது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தெரியல. என்னன்றது இன்னைக்கு பாப்போம். ஓகேவா? ஓகேடா. குட். ஆனா ஒண்ணு, லைவ் பக்கம் போனோம்னு வச்சுங்க, பாட்டு பாடியே செய்யறாங்க. ஆனா பாவம், வழி தெரியாம இருக்கிறதுக்கு இப்படி ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். சோ அவங்கள பாட விட்டு நம்ம மியூட்டை போட்டுக்க வேண்டியதுதான். சரி, எப்படியும் மோஸ்டா கம்ரு பைபிள் நின்றோம். அப்படி இல்லைன்னா சுபிக்ஷா வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. யாரு வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.